ஹாய் ஹலோ ஆர்மிஸ், வெல்கம் பேக் மை சேனல். டேங் ஒன் ஷாட் மாமா பொண்ணு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நான் எதில் முடிச்சிருப்பேன் இப்படி மாதிரி அப்படின்னு பாய் வந்து பழமி இருப்பா. ஸோ அதோட நான் முடிச்சிருப்பேன். சரி வாங்க நம்ம இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். என் மரியாதையை சொல்லி என்ன நடந்துச்சு. நான் போனேன்னா அப்போ ஃபோன் திடீர்னு அடிச்சு தான் நான் ஃபோன் எடுத்தேன்னா டேங் வந்து என்னை வந்து அப்படியே கையை பிடிச்சி எடுத்து கட்டி பிடிச்சிட்டானா அப்படியே பெட்டில் ரெண்டு மாறி மாறி உருண்டோமா அப்படியே எல்லாரும் கோரசம் அப்புறம் அப்படின்னு எல்லாம் கோரசம் சொல்ல அப்புறம் நாங்கள் ஒரு நினைப்பை எப்படி கீழே விழுந்தோமா அப்படி கீழே மாற்றி மாற்றி உருண்டுமா அப்புறம் ஃபோன் எப்படியும் வந்து நடந்துச்சா அப்புறம் அது வந்து அப்படியே ஃபோன் இவங்க கொடுங்க நான் கொடுங்க அப்படி இருக்கும்போது அப்படியே எனக்கு பண்ணிட்டான் அப்படின்னு வயன் சொல்ல வயாமா அப்புறம் எனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல அடிச்சிருப்பாள் அப்படின்னு அம்மா கேட்க என்னம்மா இடி லைட்டாக அப்படி உதப்படுத்தி கல்யாணமா சீக்கிரம் படிச்சிட்டா அப்படின்னு சொல்ல ஆமாம் டிவியில் பார்த்துக்கினேன் ஃபீஸ் அடிச்சாங்க உனக்கு கற்பிச்சிட்டேன்னு சொல்லிப்பாங்க அது தானே என்னையும் கற்பிச்சிட்டோம் என்னை கேட்டுட்டான் இவன் கேட்டுட்டான் எனக்கு குத்தி எடுத்துறான் அப்படின்னு வயன் அழுவா ஐயோ தள்ளாச்சு இதுக்கா இல்லை வந்து என் வயனை அம்மா பார்க்க அவ்வளோதான் என்ன பார்க்குறீங்க அவனுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் அப்படி சொல்ல மண்டபத்தில் போட்டுரும் பிடி அப்படின்னு சொல்ல தேங்காய் சிரிப்பு தாங்கலை இவ பண்ணுற கூத்து பார்க்குறப்ப வருஷம் இதேமாரி கூத்து கண்டிப்பாக ஒன்று நடக்கும் ஆனால் இந்த வருஷம் நடந்த கூத்து தேங்காயில் சத்தியமாக சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணல தேங்க உள்ள ரூம் போய் எல்லாம் போயிட்டாங்க வேணும் அம்மா தான் மூடி போட்டு ஏன் நீ எவ்வளோ வேலை பார்க்குறேன் நீ தேங்க கல்யாணம் எழுதி கொடுக்கல அவனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த லட்சத்துக்கு நீ எதுக்கு அவனுக்கு போனாடிக்கா அந்த சும்மா போன சொன்னலம்மா அப்படின்னு நம்ம வயன் சொல்ல மூடிங்க படு நாளைக்கு கையில் பார்க்கலாம்டா அப்படி படுக்க என்ன வயன் மான் அப்படி அவங்க அப்பா கேட்கப்பா நான் எதுவும் பண்ணலப்பா சரிம்மா படுமா அவங்க அப்பா படுக்க வைக்க எல்லாம் பட்டாங்க பட் என் ரூம் போயிட்டு சிரிப்பு தாங்கலை சிரிச்சிங்க அழகான் ஐயோ இவளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே நான் கெடுத்துட்டேண்ணா நான் கெடுத்துட்டேன் ஐயோ தலையெழுத்து வயன் உன்னை எப்போ கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் 2 குழந்தையோட நான் இருக்குது எல்லாம் கட் பண்ண போயிடுமா உண்மை நடக்குமா ஏன் நீ எத்தனை நடத்தி காட்டுவடா நீ அவங்க சிங்கோண்டா நீ நடத்துவ எனக்கு தெரியும் நீ நடத்து அப்படின்னு அவனுக்கே பேசிக்கிறான் அப்படியே காலையில் ஆகுது அப்போ தான் நம்ம வாங்கி வந்து எழுந்துக்கிறான் காலையில் எழுந்தோடனே ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வராங்க யாருடா இது அப்படி நம்ம வாங்கி கண்ணை கசக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பர்சன் இருக்காங்க அது வந்து யாருன்னா நம்ம டேங்கோட அத்தை பொண்ணு ஆக்சுவலாக டேங்க் வந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தான் நம்ம வயன் அத்தை பொண்ணு வந்து ஜாரா ஆக்சுவலாக டேங்க்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு ஈக்குவல் ஏஜ் தான் இருந்தாலும் டேங்க்கு அந்த பொண்ணு வந்து ஒரு சிஸ்டர் ஃபீலிங் தவிர மற்றபடி லவ் வைஃப் எல்லாமே நம்ம வயன் வளர்த்தான் அப்படியே என்னதான் வயன் என்னதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலும் அவங்க அந்த லவ் கொஞ்சம் கூட குறையில வயன் வளர்ந்து ஆனால் வயன் தான் என்ன பண்ணுவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி அந்த டேங்க் வந்து சின்ன சீலை கேட்டுப்போம் இது மாதிரி வயன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்கும்போது நீ சாணி எழுதா நீ இப்போ மாட்டு சாணி போட்டு போய் ஆளு போ அப்படின்னு நல்லா நெக்கில் பேசுவாப்ல அப்படியே நான் போ பால் பொங்கலாம் இருக்கும் ஏற்று வைப்போம் அப்படின்னு நெக்கில் பேசுவாப்ல அது மாதிரி எதனா ஒன்று எப்போ டேங்க் நம்ம கல்யாணம் பண்ண ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் வயன் வந்து அப்படி நோட் பண்ணுற மாதிரி இப்போ வீட்டில் உலகம் போய் பார்த்து வைப்போம் நைட்டு நீடா அதில் நல்லா கலைப்பாப்ல அதுமாரி கலைச்சிட்டு இருக்கிறப்ப அதனாலே நம்ம டேங்க் வந்து கொஞ்சம் ஒதுங்கலான்னு சொல்லிட்டு என்ன ஒதுங்கலாம் ஆனால் ஒய்யன் வளர்க்க ஃபீல் கொஞ்சம் கூட கரையில அதுக்கப்புறம் இப்போ அந்த சீன் வந்து போகலாம் ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் வெளிச்சிருந்த ஃபேமிலி அவங்க ஃபாரின் இருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்க திருவிழா கருத்துக்காக வருவாங்க வருஷம் எப்போ ஒயின் வந்தாலும் அப்போவே அவங்களும் கிளம்பி வந்துடுவோம் ஆக்சுவலாக இந்த வாட்டி என்னன்னா அவங்க அப்பாவுக்கு நிறைய மீட்டிங் அந்த மாதிரி இருந்தாலும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வர முடியாது காரணம் அதனால இதனால வரல ஆனால் இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிப்பாங்க இருந்தாலும் ஒர்க் அதிகமாக இருக்குப்பா இருந்தாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக திருவிழாவில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இப்போ வந்துடுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா ஜாராக்கும் ஒய்யனுக்கும் சுத்தமாக ஆகாது மாற்றி எப்படின்னா இவளுக்கு ஒன்றா இவளுக்கு ஒன்றா அப்படியே மாற்றி அடிச்சு பாருங்க அப்படியே கண்ணாலே கத்தி சண்டை கொடுக்கலாம் அந்த மாதிரி எப்படி தான் ஊரில் கொடுத்து நம்ம டேங்க் தான் பாவம் நமக்குள்ள டேங்க்குள்ள மாட்டி மூடி பார்க்கல இவங்க 2 பேரும் நடுவில் அப்பதான் சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாம் இப்போ ஜாரா வரா ஆஃபீஸ்லேருந்து நம்ம வயன் வரா இவளா நீ எங்கே வரா அப்படின்னு வயன் சொல்லிட்டு போவேன் வா வயன் என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஜாரா கேட்க நீ எப்போ வந்து அப்படின்னு வயன் கேட்க நான் இப்போ வந்தேன் ஜஸ்ட் என்ன திடீர்னு என்ன வயன் இப்படி கேட்குறேன் நான் வருஷம் வருவேன் நீ திருவிழா அப்போ திருவிழா ஞாபகம் இல்லை சரி ஜாரா நீ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு எதனா போயா ஏன் இப்போ திடீர்னு கேட்க இல்லை சும்மா கேட்குறேன் சரி நவரு என் மாமா எங்க இது மாமாவா யாரா ஓ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் பார்த்தா அங்கே வரது மாட்டேங்க நல்லா ஒயிட் கலர் வேட்டி அண்ட் ப்ளூ கலர் ஷர்ட் கட்டுன்னு அந்த கையில் இருக்க மாதிரி எடுத்து விட்டுன்னு வரப்பல அப்படியே சமமாக வரப்பல நம்ம சாரா தான் வாயை பொழுதுன்னு பார்க்குறா வாயில் போய் காது வழியாக அந்த அளவு பார்க்குறா வயன் திடீர்னு எதிர்த்து சாரா பார்க்க இவன் எப்படி வாய் பொழுது பார்க்குறா அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு வயன் பார்க்க ஏன் கண்ணுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல எங்கள் மூணா கட்டியா அப்படின்னு நம்ம வயன் சரிடா கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது வண்டிலாம் போகுது ரோட்டில் ஸோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வயன் பார்க்க என்ன சொல்லுவோம் மாமா எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம டேங் வயன் காலில் சொல்ல இப்போ அப்படின்னு நம்ம வயனுக்குலாம் பேச ஜாலா தான் மாமா அப்படின்னு சொல்ல இன்னும் முடிவு இப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம டேங் பார்க்க இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே சாரா நீ ஏன் போங்க அப்படின்னு நம்ம டேங் கேட்க இப்போ நம்ம வந்தேன் அழகாக இருக்கே இந்த கலர் ஷர்ட் நல்லா இருக்கும் நிஜமா அழகாக இருக்க அப்படின்னு நம்ம ஜாலா சொல்ல ஓ சரி ஓகே அப்படின்னு டேங் சொல்ல அப்போதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் எடுத்துட்டு பார்க்கலாமா ஒயனை ஃபஸ்ட்டு அவரெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு நம்ம டேங் தான் ஜாரா ரெடி பண்ணு அப்புறம் ஜாரா சாப்பியா அப்படின்னு கேட்கும்போது ஒயன் ஏன் நடிப்பு எப்போ இல்லை கதையை பொண்ணு கை போட்டு பேச அப்படின்னு ஒயன் பார்க்க கை போட்டு நடக்கிறோம் என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம ஒயனோ சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் பெல் பை போச்சு நம்ம டேங்க் இதே சாப்பிடலாம் ஏய் பசங்க அவன் கையில் போட்டா இவன் எப்படி போகிறா அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக டேங்க்கும் தெரியும் இவ்வளோ கடை இருக்காது அவ்வளோ கடை இருக்காது அதனால வேண்டி இருந்துச்சுன்னா எப்பயுமே இதேமாரி எதனா ஒரு 2 பேருக்கும் சண்டை வேண்டி முட்டி ஒரு ஆள் நம்ம டேங்க் அந்த வகையில் இப்போ பொசசிவ் ஆக்கலான்ற ஒரு புது கான்செப்ட் எடுத்துக்கிறாப்ல அது இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சு என்ன பண்ணுறது நம்ம டேங்க்கில் தான் பாவம் சரி வாங்க இதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஒயன் சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஜாரா அது பக்கத்தில் டேங்க்
டேங் என்ன பண்ணுறான், சாரா எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு கொஞ்சம் நான் இங்கே வந்து அப்படி கேட்க, சாராவும் சரி நம்ம இங்கே அப்படி சொல்ல. ஏன்னா ஒயன் பக்கத்தில் தான் உட்காரான் டேங்கு, அது தெரியும். இருந்தாலும் சாரா வந்து எதுவும் இல்லை. ஏன்னா சாரா கூட ஒயனுக்கு டேங்னாலே சுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம டேங் வந்து ஒயன் பக்கத்தில் உட்கார வச்சிட்டான். நம்ம டேங்கா கையை கலச்சு சும்மாவே இல்லை, புள்ள நல்லா சின்றாப்ல. வயன் நான் கடுப்பு பேஞ்சு தத்தா என்னம்மா நாங்கள் பார்த்தா அப்படின்னு கேட்க, வந்து உட்காரமா ஏன் அங்கனாச்சு அப்படின்னு வயன் நாங்கள் அப்பா கேட்க, அப்பா எங்கள் காற்று ரொம்ப வந்துட்டாங்க, ரொம்ப குளிர் இருக்கும் அப்படின்னு வயன் நம்ம இங்கே ஒரு விட்டு கூட போ அப்படின்னு நம்ம டேங்க வச்சுன்னு அழகாக சாப்பிட்டு வயனே வச்சுருந்தாங்க. பார்த்தேன் வயன் அங்கே போய் வந்து கரெக்டாக ஆப்போசிட் 2 பேரும் கரெக்டாக நம்ம வயன் என்ன சாப்பாடு எடுக்கணும், சாப்பிட்றதுக்காக என்ன எடுக்கணும் நினைக்க அதுக்கப்புறம் நம்ம டேங்க எடுக்கிறோம். தேங்க கட்சியில் என்ன சாப்பிட்றேன் நம்ம வயனும் டேங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் சாரா நம்ம இருவம் கை கேட்டு வரேன். சரி போ சார் அப்படின்னு நம்ம தேங்காய் அனுப்பிச்சிட்டு இப்போ அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் அவங்க 2 பேர் மட்டும் சோலாவாக வந்துருக்காங்க. இப்போ டேங்க நல்லா வாட்டமாகி போச்சு. இப்போ தான் ஒய் ஒய் அப்படின்னு நம்ம டேங்க கூட இந்த ஒய் கூப்பிட்டு வச்சுக்கலாம் ஒய் வச்சு கிழிச்சு விட்டோம்னா புரியுதா முடியும் சாப்பிட்டு எடுத்து ஊடி ஊட்டி அப்படின்னு நம்ம டேங்க வச்சு கேட்க ஒய்னா இச்சுப்பா ஆல்வேஸ் குழந்தை எப்படி ஊடி வர ஒன்றும் முடி தின்றா கையில் ஒன்று அப்படின்னு நம்ம ஒயன் மோஸ்ட் பண்ணி விட. அவ்வளோதான் நம்ம டேங்க்கு என்ன பண்ணுறது, யாரும் இல்லை வேலை கடுப்பாகி போச்சு. நம்ம ஒயின் அங்கே பேசும்போது அழகாக அங்கேருந்து எனக்கு வந்து ஒயின் பக்கத்தில் நின்றாப்ல ஒயனும் ஒய் ஸ்கூல் பாவி அப்படின்ற ஒரு லுக்கில் ஒரு வயனோ டேங்க ஒரு லுக்கை விட்டு என்ன இப்போ வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேங்கா யோசிக்கவே இல்லை. ஃபுல்லாக அழகாக லிஃப்ட் பண்ணிட்டாப்ல தூக்கி டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சிட்டாப்ல. உட்கார வச்சுட்டு ஜஸ்ட்டு கிட்ட வரும். நம்ம வயனுக்கா ஹார்ட் பீட்லாம் எகுது பதறது என்ன பண்ணுறது. ஐயோ இவர்கிட்ட வரவே சாப்பிட்ட கை வர வயன் அப்படியே வச்சுக்கிற சாப்பாட்டுலேருந்து எடுக்கவே இல்லை. நம்ம டேங்க கிட்ட வர ஒய்யனா என்ன பண்ணுறது தெரியாமல் அவள் சாப்பிட்ட கையில் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டினோம். அது அப்புறம் வாய் வச்சிட்டா. நீ என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்கா, நீ நான் கிட்ட வர அப்படின்னு வயன் கேட்கா கிசடி அப்படின்னு டேங்க் சொல்ல எனக்கு பசி இது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட சாப்பிட அறுக்க பார்க்க அப்படியே உட்காந்து டேங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடு இது யாராவது கேஸ் அப்படின்னு டேங்க பார்த்து ஆப்போசிட்டில் கரெக்டாக சார வர அப்புறமா அப்படின்னு பக்கத்தில் ஐயோ இது வேறு அப்படின்னு டேங்க் சொல்ல அப்படியே ஒரு மாதிரி சொல்ல அதில் இதுக்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணி அப்போ அதெல்லாம் நடக்கிற காரணம் இது ரொமான்ஸ் எடுத்து வரது போல நம்மளா கற்றுக்கணும் நினச்சா கூட கற்றுக்காது போலியா இது யாராவது கேஸ் அப்படின்னு டேங்க வயன் பற்றி ரொமான்ஸ் நினைக்க வயனா ஆஹா இவன் இந்த வேலை ஆரம்பிக்கிறான் இது சரியில்லை வயன் இவன் கிட்ட இருந்து 10 சென்டிமீட்டரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போதான் இல்லை பற்றி உனக்கு 30 சென்டிமீட்டர் தெரிஞ்சுக்கோ. அப்போதான் இவன் தெரியாமடா எனக்கு எதாவது கிட்ட வந்தாலே ஹார்ட் பீட் ஏதோ ரேசிங் ஓடுது கொடுது என்னப்பா பண்ணியிருக்கணும் ஒயன் அவன் எந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் யூஎஸ்எல் அவன் கிட்ட வந்தால் தள்ளி விட்டுரு இல்லை ஆச்சு. ஆனால் அவன் பார்த்து மட்டும் ஃபீலிங் ஆகிடுது. தயவு செஞ்சு அவன் கண்ணை பார்த்தாது அவன் பார்த்தது அதுதான் எதாவது சுற்றி போயிடுறேன். தயவு செஞ்சு அவன் கண்ணியை உதவி மட்டும் பார்த்துறாரு அதுதான் இருக்கிறேன் அப்படின்னு ஒயன் மனசு கொடுத்து ஆக்சுவலாக ஒயன் லைட்டாக ஃபீலிங் வரப்பல. ஆனால் நல்ல நம்ம டேங்க ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்பல அந்த பழைய அடிதடி சண்டை அந்த மோதிக்கிறது இதெல்லாம் வந்து போதுனா அப்படி பண்ணமாயிடுது. ஸோ நான் ஒயன் ஒன்றா பண்ணிடுறேன் அதை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் டேங்க எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு வரும். அப்புறம் மறுநாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திருவிழாக்கு எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கிறப்ப நம்ம ஒயனும் வரோம். 2 அவங்க வீட்டில் வந்து மேலே இருந்து படிக்கட்டு 2 சைடு இருக்கும். இப்படின்னு வர மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடு வர மாதிரி இருக்கும், ரைட் சைடு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு பார்த்தா நம்ம ஒயன் வரோம், ஒரு சைடு பார்த்தா நம்ம இவள் தார வரோம். இவங்க 2 பேருக்கு நடுவில் கீழே நம்ம டேங் நின்று பார்க்க நம்ம ஃபஸ்ட் எடுத்து நம்ம டேங் வந்து ஒயனை தான் பார்க்குறோம். ஒயனை பார்த்து அவ்வளோதான் மனுஷன் யான் கண்ணா இவ்வளோ விட்டு போகிறது போலையே அப்படின்னு சொல்லி இது முடிக்க ஒயன் கிட்ட வர நம்ம டேங்காக வேர்த்த கொட்டுது. ஃபேன் அத்தனை ஃபேன் ஓடுது, பார்த்தா ஏசி வர ஹால் வேறு ஒரு ஏசி மாட்டிக்கும் அது வேறு ஓடுது. இருந்தாலும் வேர்த்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டேங்க்கு. ஒயனா வரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்தா ஏமா அப்படி நெஞ்சில் கை வச்சு நம்ம டேங்க் ஒரு மாதிரி பெருமிச்சு விட அவ்வளோதான் நம்ம டேங்க்கு. இந்த பக்கம் பார்த்தா சாரா இந்த படிக்கிட்டு வர ஐயோ நடிகா அப்படின்னு சொல்ல நம்ம சாரா வந்து எப்படின்னா சாரீ வேர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வில்லேஜ் ஸ்டைலில் கொஞ்சம் ரிச்சாக வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சாரீ போல கட்டமாக இருக்கும் அந்த சாரீ அந்த மாதிரி சாரீ போடுவான். அதை பார்த்து டேங் வா சார் அப்படி சொல்ல மாமா அப்படின்னு சொல்ல என்ன சார் அப்படின்னு கேட்க ட்ரெஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு டேங் ஏதோ மனசு கஷ்டப்படுது அப்படின்றதுக்காக சொல்ல. அதுக்கப்புறம் திருவிழா கிளம்பிடுவாங்க. போகிறப்ப நம்ம டேங் இல்லையா கண்ணு வச்சு கண்ணு ஒயின் வந்து எதிர்க்கவே ஒயின் வர ஏன் வீட்டு பார்த்துங்கிறான் நான் திருப்பி பார்க்குறேன் இது அழகாக எச்சி சத்தமாக சொல்லு அழகா ஒயன் மத்தியால் எடுத்துக்கிறா நான் தான் சொன்னல நீ தான் கேட்கலாம் சத்தமாக சொல்லு சொன்னேன் நான் சொல்லுறேன் மாப்பிள்ள கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒய்யன் நம்ம அப்பா சொல்ல இந்த ஆள் வேறு என் நேரங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலாக காலை வந்து கார் பார்த்துலன்னு சொல்லிட்டு காலு கொஞ்சம் இருக்கிறது தான் உட்காந்துப்பாங்க. நம்ம டேங்க் மேலே தான் சாரா உட்காந்துப்போம். டேங்க் பக்கத்தில் நம்ம ஒயன் உட்காந்துப்போம். டேங்க் மேலே சாரா உட்காந்துருப்பா எனக்கு நம்ம சாரா தான் ஜாலி தாங்க முடியல. இருந்தாலும் ஒயன் இது வாரமாக உட்காந்துக்கலாம். இருந்தாலும் நம்ம டேங்க் வந்து விடுவானா பக்கத்தில் உட்காந்து சாரா வந்து கையை எடுத்துட்டா இது கீழே வச்சுக்கும் போது நம்ம டேங்க் தான் அது எட்டு இதாவது சாரா ஒரு கை வச்சிருந்தாலும் ஒரு கை நம்ம ஒய்யனை நோண்டாமல் விடவே இல்லை. இது கொடுத்து என்ன அவனுக்கு செய்து கை வச்சு பண்ணுறது என்ன எல்லா சிலிச்சும் நம்ம டேங்க் பண்ணுறாப்ல. அப்புறம் வச்சு வச்சு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒயன் சொல்ல நான் என்ன பண்ணுறேன் இது சிலிக்கும் போது பார்க்கணும் நான் இதை பண்ணுவேன் ஷோ அப்படின்னு சொல்லி கார் மாற்றி உட்கார. அப்புறம் நீ அப்பா அப்படின்னு சொல்ல என்னம்மா வண்டி நிறுத்தம் நான் அப்புறம் போகிறார் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஏன் ஒயன் அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு கொஞ்சம் குடும்பம் காலை வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நல்ல மாதிரி பண்ணி வேறு பேர் சுத்தம் போச்சு நம்ம கை கழிச்சு சும்மா இருக்கலாம் போலியே அப்படின்னு நம்ம ஒயன் நினைக்க நம்ம டேங்க் நினைக்க கை கிட்டேருந்து வாய்க்கிட்டு சொல்லுவாங்க போல பழமொழி அப்படின்னு நம்ம டேங்க் நினச்சிட்டு கரெக்டாக திருவிழா ஆகிடப்பல.
டேங்கும் ஒய்யனும் கடைசியில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் லாஸ்ட்டு எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் முன்னாடி போயிருந்தாங்க. ஒரு திருவிழா அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாரும் முன்னாடி நம்ம டேங்க்கு ஒய்யன் மேலே ஒரு கண்ணு அந்த சேட்டில் அந்த தாவணியில் எப்போ பார்த்தானோ அப்போ ஃப்ளாட்டு உள்ள என்ன பண்ணுறது பாவம் அவ்வளோ அழகாக இருந்தா. ஒய்யனா டேங்க மறைச்சி பார்த்தே வர நம்ம சாரா நீங்களாம் போங்கம்மா நான் மாமா கூட வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் கையை பிடிச்சினே நம்ம டேங்க சைட் அடிச்சுன்னு வராப்ல. நம்ம டேங்க கண்ணு ஃபுல்லாக ஒய்யன் மேலே ஒய்யன் அப்படியே மறைச்சி நம்ம டேங்க பார்த்தீங்கன்னா வரல நம்ம சாராவா அப்படின்னு டேங்க கையை பிடிச்சி வர. டேங்க எதுவும் தெரியல இப்போதைக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக நம்ம ஒய்யன் மேலே தான். ஸோ கண்ணு ஒய்யன் மேலே இருக்கவே இல்லை. டேங்க பல்ல கட்டினே ஒய்யன் பார்த்து வர நம்ம ஒய்யன் மறைச்சினே டேங்க பார்த்து வரேன். இந்த பக்கம் பார்த்தா சாரா டேங்க பார்த்து பல்ல காட்டின்னு வரேன் கையை பிடிச்சிக்கின்னு. அதுக்கப்புறம் என்னடா எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் டேங்க் நான் பார்க்குறான். என்னென்னா ஒரு பர்சன் வராங்க. ஆக்சுவலாக அவன் வந்து வருஷம் திருவிழா கரெக்டாக எப்போ ஒய்யன் வந்தாலும் அப்போலாம் வந்துடுவாங்க. ஆக்சுவலாக அது நம்ம ஜிமின் தான் வந்துடுவான். அவன் டேங்க் வந்து நம்ம டேங்க் வந்து அவனை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக அவன் எப்பயுமே ஒய்யனே பார்த்துங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவனுக்கு. எப்போ ஒய்யன் வந்து ஒய்யனே பார்க்குற மாதிரி ஒய்யன் மேலே அடிக்கடி அவன்கிட்ட போய் பேசுவான். ஸோ அதனால நம்ம டேங்க் வந்து ஜிமினை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அவனை எதாவது பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். கரெக்டாக ஆடு நம்ம கையை சிக்கிடுச்சா அந்த மாதிரி நம்ம டேங்க்கு நம்ம ஜிமின் கண்டப்பட்டாப்ல. ஒய்யன் அவன் மறைச்சி டேங்க் பார்த்து எதிர்த்து ஜிமினை பார்க்க ஜிமின் ஒரு ஹாய் ஜிமின் அப்படின்னு மெதுவாக சொல்ல டேங்கா சிறுனே ஏறுது. அவ்வளோதான் நம்ம சாரை கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி இருப்பான். அப்போ டேங்க் அந்த கோத்தில் கையை அப்படியே டைட் பண்ண நம்ம சாராக்கா மாமா அப்படின்னு கத்த சாரா சாரி சாரா நான் தெரியாமல் இட்ஸ் ஓகே மாமா அப்படின்னு சாரா சொல்ல அவளுக்கு ஜாலியாக தான் இருக்குது. அவள் பற்றின கையை யாரும் விட்டா. அப்புறம் நம்ம ஒய்யனா ஜிமினால போவ ஜிமினா ஒய்யன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஜிமின் நீ எப்போ வந்து இப்போ தான் ஒய்யன் சரிவா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு வந்து ஒய்யன் போட்டேன் காசு சுருன்னு கடுப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினும் ஒய்யனும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா அங்கே போகிறது என்ன கேம்ஸில் விளையாடுறது என்ன அங்கே வலையில நம்ம ஜிமின் நிறைய வாங்கி தராப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டேங்கா ஏன் கடு பேருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சாரா மாமா எனக்கு அது வாங்கி தாங்க மாமா இது வாங்கி தாங்க சொல்ல நம்ம டேங்கா சரி சாரா சரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் வாங்கி கொடுத்தாலும் கண்ணு இந்த பக்கம் தான் ஜிமினோ ஒய்யனையும் பார்க்கறது அப்படியே கண்ணுங்களா ரெட் ஆகிடுச்சு பிள்ளைக்கு பாவம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஒய்யன் ஜிமின் நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்க எங்கே ஒய்யன் அப்படி ஜிமின் நம்ம சொல்ல அங்கே தான் அப்படின்னு சொல்ல எங்கே ஒய்யன் சொல்ல அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கும். ரிங்கை தூக்கி போட்டோன்னா கரெக்டாக அந்த பொருள் மேலே போட்டால் அந்த பொருள் கொடுத்துருவாங்க. அந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒய்யன் வந்து நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு போயிட்டாப்ல. அப்படி தான் டேங்க் ஃபோனில் ஒரு பர்சன் கிட்ட பேசுறாப்ல. இது மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லி இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாப்ல. இந்த பக்கம் எப்படி வந்தீங்கன்னா நம்ம ஒய்யன் வந்து கரெக்டாக ராட்டினம் பார்க்கறாப்ல. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஊர் திருவிழாலே அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச அந்த ராட்டினம் மட்டும் தான். அதில் சுற்றினா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசுலேருந்து. அதுக்காக வந்து எப்படின்னா எனக்கு அதை போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி அது எவ்வளோ மணி நேரம் பரவாயில்ல திருவிழா முடிவு வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அவள் அந்த கேம் விளாட்டு தான் வருவாங்க. ஸோ அது நம்ம டேங்க்கு தெரியும். அதனால டேங்க் தான் ஒரு பிளான் பண்ணிக்கிறாப்ல. ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஒய்யனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டேங்க் வந்து அந்த ராட்டில் எல்லாரையும் உட்கார வச்சிட்டாப்ல. 2 சீட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கூண்டு மாரி இருக்கும்ல அதான் ராட்டினம் ஃபுல்லாக ராட்டினம் இருக்கும். அதில் 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும் எல்லாத்துலையும். ஸோ அதில் வந்து எல்லாத்துலையும் 2 பேர் நம்ம டேங்க் வந்து அந்த ராட்டினம் சுற்றுக்கிட்ட சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு சீட்டில் மட்டும் டேங்க் ஆப்போசிட் சீட் வந்து ஒய்யன் உட்கார மாதிரி அந்த ஒரு சீட் மட்டும் வச்சிருக்காப்ல. நம்ம ஒய்யன் திடீர்னு ஜிமின் கூட இந்த ராட்டினத்தை பார்த்தேன் ஜிமின் ராட்டினம் போன போல அப்படின்னு சொல்ல போகும்போது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தா டேங்க் உட்காந்துக்கிற இடம் மட்டும் ஒரு இடம் காலியாக இருக்குது. ஸோ அதில் ஜிமின் தான் நீ போ ஒய்யன் அங்கே உங்கள் மாமா பக்கத்தில் இந்த ஒய்யன் தான் அவன் பக்கத்தில் போகிறதுக்கு சி அப்படின்னு மூஞ்சி சொல்லி இது அவன் பக்கத்தில் அப்படின்னு நம்ம ஒய்யன் மனசில் நினைக்க என்ன ஒய்யன் மாமா பக்கத்தில் உட்கார மாட்டியா சரி விட ஜாரா கூப்பிட்டு உட்காந்துக்கிறேன் ஜாரா அப்படின்னு நம்ம டேங்க்ஸில் டேங்கா ஜராமா அப்படின்னு நம்ம டேங்க்ஸில் ஒய்யனுக்கா இந்த ஒரு இடத்த விட்டா நம்மளால் ஆட முடியாது. அப்படி திரும்ப முடிச்சுன்னா எப்படின்னா வீட்டுக்கு கூட சொல்லி நம்ம கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்மளால் விளையாட முடியாது ஒய்யன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன் வந்து டேங்க் பக்கத்தில் உட்காந்துறாப்ல. உட்காந்துட்டு விளையாட்டு கரெக்டாக சுற்றுது டேங்கா ஒய்யனை பார்த்து பல்ல இழுக்கிறாப்ல. நம்ம ஒய்யனுக்கு இவன் முஞ்செல்லாம் எப்படா பார்த்து இதில் உட்காந்து சொல்லி திரும்பிக்கின்னு விளையாடுறாப்ல அந்த ராட்டினம் சுற்றுறாப்ல. அப்போ டேங்க் சிக்கல் கொடுத்து அந்த ராட்டினம் சுற்ற கரெக்டாக என்ன பண்ணுது டேங்க் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 2 நிமிடம் ஜாலி சுற்றி நம்ம ஒய்யன் என்ஜாய் பண்ணுறதுலாம் அழகாக உள்ள ரசிக்கிறாப்ல. என்ன பண்ணுறது அந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக டேங்க் ஒரு சின்ன கொடுத்தேன் அப்படியே மேலே நின்றுச்சு. ஆக்சுவலாக அது எல்லாமே நம்ம டேங்கோட பிளான் தான். என்னன்னா அது வந்து அந்த ராட்டினம் அப்படியே சுற்றி அங்கே மேலே நிற்கணும். அது மேலே வந்து ஒய்யனும் டேங்கும் மட்டும் இருக்கிற மாதிரி டாப்பில். ஸோ அந்த மாதிரி இருந்தால நம்ம ஒய்யன் வந்து கரெக்டாக அது மேலே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் டேங்க் இந்த ஒரு ஐடியா பண்ணிட்டாப்பேன். ஏன்னா அவளுக்கு ராட்டினம் பிடிக்கும். அவளுக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க அந்த பாவம் இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணா அவளுக்கு பிடிக்குன்றதுக்காக ராட்டினத்தில் வச்சே ப்ரப்போஸ் பண்ணாலும் வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் ஒரு 6:50 இருக்கும் டைம். அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் இருக்காப்புல இருக்கும் இருக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் கரெக்டாக வெடிக்கிறதுக்கும் நம்ம டேங்க் ஒய்யன் கிட்ட ஒய்யன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒய்யன் நம்ம கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது ஒய்யன் அந்த டைமில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இத்தனை நாளும் நம்ம ஒய்யன் வந்து நம்ம டேங்க் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம டேங்க் கண்ணில் உண்மையான காதில் பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. டேங்க் கண்ணே பார்த்துங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து வெடிக்க திருவிழா சைடில் நிறைய அவுட்டு அந்த மாதிரி வெடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வெடிக்கும்போது கரெக்டாக அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் அந்த வெடிக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ராட்டினம் மேலே நிற்கிறதுக்கும் ஒய்யனுக்கு என்ன சொல்ல தெரியல. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வேணான்னு சொல்லமா இல்லை லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஒரு தாட்டில் ஒய்யன் வந்துட்டாப்ல. ஒய்யன் தான் டேங்க் இல்லை நான் கீழே போனேன் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வாமிட் வர மாதிரி இருக்கா சரி நம்ம போகலாம் அண்ணா என்னப்பா கீழே இறக்கிறீங்களா சரிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ராட்டினம் கீழே இறக்கிட ஒய்யன் குருன்னு போயிட்டா. அப்போ தான் சார் ப்ரப்போஸ் பண்ணலாம் பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது எப்படி இல்லை நடக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல.
சரி பார்க்கலாம், இன்னும் நல்லது போல என்ன அட்ஜஸ்ட் பண்ணி லவ் பண்ண வச்சிடலாம். எப்படின்னா எதாவது பீட் போட்டு லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு டேங் நினச்சிட்டு போகிறாப்ல. அப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறப்ப தனியாக சிக்கிடுச்சு ஆடு அப்படின்ட்டு நம்ம டேங் ஜிம் என்ன கூப்பிடணும். உங்ககிட்ட நான் பேசணும். ப்ரோ நீங்களா என்ன பேசுனீங்க ப்ரோ? ஓகேடா மிஸ், பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 2 போட்டு முடிக்கலான்னு பார்த்தேன், பட் முடிக்க முடியாது போல். பார்க்கலாம் எத்தனை பார்ட்டு தான் வருதுன்ட்டு. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ பாய்.